அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜிம்மாவின் அனைத்து நன்மைகளையும் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எல்லாவுக்கே எல்லா புகழும். இது இஸ்லாமிய வரலாற்று ஆவணங்கள் என்ற புதிய தொடரை இதில் தொடங்குகிறோம். இந்த தலைப்பில் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ஒரு ஆவணங்களாக பதிவு செய்ய இருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளில் பல தவறான செய்திகளும், அதாவது குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸுக்கு மாற்றமாக பதியப்பட்டிருக்கின்ற சில வரலாற்று செய்திகளையும் ஆவணங்களாக உங்களுக்கு பதிவு செய்ய இருக்கிறோம். தொடராக இந்த தலைப்பில் உள்ள காணொலிகளை தொடர்ந்து வாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த காணொலியில் முதலாவது பாகம் சைத்தானால் தீண்டப்படாத இருவர் சம்பந்தமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதில் சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது ஆதமின் மக்களில் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாக இருந்தாலும் அது பிறக்கும் போதே சைத்தான் அதை தீண்டுகிறான். சைத்தான் ஒரு குத்துவானான். ஏன்னா மனித பிறப்பில் எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, சைத்தான் அந்த குழந்தையை குத்துவதன் மூலமாக அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகள் அழுவது பாருங்கள் பிறக்கக்குள்ளவே, இல்லையா? இதெல்லாம் காரணம் காட்டி இது ஒரு ஆன்மீக நம்பிக்கைப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்பித்தான் ஆக வேண்டும். அப்போ சைத்தானால் தீண்டப்படாத யாரும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய செய்தியில் ஆதமின் மக்களில், அதாவது மனித குலத்தில் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாக இருப்பினும் அது பிறக்கும் போதே சைத்தான் அதை தீண்டுகிறான். சைத்தானின் தீண்டலால் தான் அந்த குழந்தை, அந்த சைத்தான் தீண்டுறது எப்படிங்கிறது தான் கையால் விரலால் ஒரு குத்துவானான். அப்படி அந்த தீண்டுதலால் தான் குழந்தை கூக்குரல் எழுப்புகிறது. கதறி அழுவதில்லை பயங்கரமாக குழந்தை பிறக்கும்போது, அதுக்குரிய காரணம் அதுதான் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் மரியமையும் அவரின் மகனையும் தவிர என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துவிட்டு பிறகு தொடர்கிறார்கள். இன்னும் அது தொடருவோம். அதற்கு முன்னால் புதிதாக பிறக்கின்ற எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சைத்தானின் தீண்டுதலின் இல்லாமல் பிறக்கிறது கிடையாது. ஆனால் ரெண்டு பேரை தவிர, மனித இனத்தில் மனித குலத்தில் 2 பேரை தவிர மற்ற அனைவருமே சைத்தானால் தீண்டப்பட்டவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி தான், யாருமே விதிவிலக்கு பெற்றவர்கள் இந்த 2 பேர். ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த 2 பேரை தவிர. ஏன் இந்த 2 பேருக்கு அந்த தவிர்ப்பு அங்கிறத நம்ம பின்னால் பார்ப்போம். அதுக்காக நான் இந்த குழந்தைக்காகவும் வருங்கால வழித்தோன்றல்களுக்காகவும் சபிக்கப்பட்ட சைத்தானை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மரியமுடைய தாய் செய்த பிரார்த்தனையை கூறும் 3வது அத்தியாயத்தில் 36வது இறைவசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் கூறுகிறார். அது என்ன விஷயம்? 3:35 பாருங்கள், இறைவா என் வயிற்றில் உள்ளதை, அதாவது இந்த குழந்தையை உனக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டேன், அது உனக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படும், இதை என்னிடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியுறுபவன் அறிந்தவன் என்று இம்ரானின் மனைவி, அதாவது மரியம் அவர்களுடைய தாயார் கூறியதை நினைவூட்டுவீராக என்று 3:35 அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவர் ஈன்றெடுத்த போது,
அவங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்த போது அது பெண் குழந்தையாக இருக்குது, அவங்க ஆண் குழந்தையாக இருக்கும், அதனால் இறை இல்லத்துக்காக நேர்ந்து விட்டுருவோம். அந்த காலத்தில் அப்படி ஒரு இது இருந்திருக்கு, நமக்கு கிடையாது அப்படின்னு நினச்சி அவங்க அந்த பிரார்த்தனையை நேர்ச்சியை அல்லாட்ட செஞ்சாங்க. ஆனால் பெற்றெடுத்தது பெண் குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க இறைவனிடத்தில் முறையிட்டதையும், அல்லாஹ் எந்த குழந்தைய நீ பெற்ற அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தெரியாதா? அவன் தானே கொடுத்தது. அப்படியும் ஒரு சோதனை, ஆண் குழந்தையாக இருந்தால் தானே நீ கொடுப்ப, நான் பெண் குழந்தைய ஆக்குறேன், இப்போ என்ன செய்வேன்னு பார்க்குறேன் அப்படின்னு அல்லாஹ் பெண் குழந்தைய கொடுத்தான். என்ன, அதற்கு அவர்கள் ஈன்றெடுத்த போது என் இறைவா பெண் குழந்தையாக ஈன்றெடுத்து விட்டேன் என்று கூறினார். அவர் எதை, ஆணையா பெண்ணையா, எதை ஈன்றெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். ஆண் பெண்ணை போன்றவன் அல்ல. நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன். மேலும் விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் இவருக்கும் இவரது வழித்தோன்றல்களுக்கும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் எனவும் அவர் கூறினார். இந்த செய்தியை நீங்கள் புகாரில் முழுமையாக 3431 பார்க்கலாம். இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு. ஆக சைத்தானால் தீண்டப்படாத 2 பேர், ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தை. இதற்கான காரணம் என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அப்படி இந்த என் வயிற்றில் உள்ள இந்த குழந்தைக்கும் என்ன இவருடைய சந்ததின்னா அவங்களுக்கு சந்ததி யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். வேறு அவங்க கல்யாணம் பண்ணல, வேறு பிள்ளைகள் கிடையாது. அதனால் அவருக்கும் என்ன அந்த சைத்தானுடைய தீங்குதல் இல்லாமல் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயரிட்டாங்க. அந்த காலத்தில், அதாவது இம்ரானின் சந்ததி, அது ரொம்ப ஒரு ஃபேமஸான இரையச்சமான ஒரு ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலி. அந்த சந்ததியில் இருந்து அந்த சந்ததியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவரும் அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து வளர்க்குறவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படிலாம் நபியாக இருக்கும்போது கூட, அவங்க குடும்பத்தார்லேயே ஒரு நபி இருக்கும்போதும் கூட அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த இம்ரானுங்கிற அந்த பெரியவரை கூப்பிட்டோ என்ன அவங்க பெயர் வைக்கல. அவங்களே ஒரு தாயே தன்னுடைய குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் விட்டு விட்டேன், இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, மரியம்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. அவ்வளவுதான் பெயர் வைக்கிறது இஸ்லாத்தில். ஆனால் இன்றைய நமது சமுதாய மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பெயர் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும். எங்கேருந்து வரணும்? நல்ல டிப்டாப்பாக போர்வையை போத்திருக்கணும், ஜிப்பா போட்டுக்கணும், 1.5 முழத்தில் தாடி இருக்கணும், இப்படிலாம் எதிர்பார்த்து அவரை யாரோ நமக்கோ நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து 1000-500 பணத்தை கொடுத்து அவரை பேர் வைக்க சொல்கிறது, இது எந்த விதத்தில் நியாயம்? எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? குர்ஆன் ஹதீஸ்கள் அனைத்துமே நம்முடைய தாய்மொழியில் தெளிவாக இருக்கும் பொழுது அதை படித்து விளங்கி மார்க்கத்தை பின்பற்றாமல் நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதில் நம்ம முன்னோர்களை தானே நம்ம பின்பற்றோம். அறியாத காலத்தில் இருந்து நம்ம அப்பம்பாட்டன்கள் செய்த அதே காரியத்தை இப்போ நாமளும் செய்கிறோம்னு சொன்னால், அப்போ எந்த மாதிரியான காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? எப்படிப்பட்ட அலட்சியத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? இது சரியான வழிமுறை தானான்னு சிந்திக்கணுமா வேணாமா? அப்போ இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த குலத்தில், அதாவது பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில், ஆல இம்ரான் சொல்லி இந்த இம்ரானுடைய பேர்லேயே ஒரு அத்தியாயம் இருக்குது. 3வது அத்தியாயத்துடைய ஆல இம்ரானுங்கிறது அவங்க குடும்பத்தை சேர்ந்தது தான். அப்படி சிறப்புக்குரிய ஒரு குடும்பம், பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம். அவங்க குடும்பத்தில் பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் இருக்கிறாங்க. யாரையும் கூப்பிட்டு நீங்கள் பேர் வைங்கன்னு சொல்லாமல் பெற்றெடுத்த தாயே தான் குழந்தைக்கு பேரை வச்சுட்டு அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அல்லாஹ் இந்த குழந்தைக்கு மரியம்னு பேர் வச்சுட்டேன், இந்த குழந்தைக்கு பிறக்க போகிற குழந்தையும் நீ சைத்தானோட தீங்கு விட்டு பாதுகாத்துரு. எவ்வளவு சிம்பிள். 10 காசு செலவு இல்லை, யாரையும் கூப்பிடணுமா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ இஸ்லாம் எளிமையான மார்க்கங்கிறதுக்கு இது மாதிரி தான் அளவுகோல். ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த ஆளை கூப்பிடணும், இந்த ஆளை கூப்பிடணும், அவங்கள கூப்பிட்டுவாங்க, இவங்கள கூட்டிகிட்டு வாங்க. எவ்வளவு பெரிய வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு இந்த வரலாற்றின் மூலமாக கொஞ்சம் செஞ்சு சீர்தூக்கி பாருங்கள். மேலும் இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வானவர்கள் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். எவ்வாறு கூறியதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானவர்கள் இப்படி சொன்னதை நினைவு கூறுங்கள். மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு தன்னுடைய வாக்கு பற்றி நற்செய்தி சொல்கிறான்.
அதன் பெயர் மரியத்தின் குமாரர் ஈசா அல் மசீஹ் என்பதாகும். அவர் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்கவராகவும் அல்லாவிடம் நெருங்கிய நல்லடியார்கள் ஒருவராகவும் இருப்பார். மேலும் அவர் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் பொழுது தன் தாயின் பரிசுத்த தன்மையை பற்றியும் தன் நபித்துவத்தை பற்றி வாலிபத்திலும் மனிதர்களுடன் பேசுவார். குழந்தையாக இருக்கும்போதும் பேசுவார், தன்னுடைய நபித்துவத்தை பற்றி வாலிபத்திலையும் பேசுவார். தவிர அது மட்டுமல்ல, இன்னும் நல்லொழுக்கம் உடையோரில் உள்ளவராக அவரும் இருப்பார். நல்லொழுக்கம் உள்ளவராக இருப்பார். அதற்கு மரியம் இதை செவியிட்ட உடனே மரியம் என்ன சொல்கிறாங்க? தன் இறைவனை நோக்கி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், என் இறைவா, எந்த ஒரு மனிதருமே என்னை தீண்டாமல் இருக்கும்போது எனக்கு எப்படி சந்ததி ஏற்பட்டுவிடும் என்று கேட்குறாங்க. என்னை யாரும் தொட்டதில்லை, தப்பான வழியிலையும் நான் நடந்ததும் இல்லை, எனக்கு எப்படி குழந்தை உருவாகணும்னு கேட்குறாங்க. அதற்கு அப்படித்தான் அல்லாஹ் தான் நாடிய விதத்தில் நாடியவரிடம் படைக்கிறான். அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதனை ஆகு என்று ஒரு சொல் கட்டளையிடுவது அவ்வளவுதான், ஒரு கட்டளை தான் என அவன் கூறுவது தான் தாமதமே தவிர அது உடனே ஆகிவிடும் சொல்கிறது தான் தாமதம், உடனே அது ஆகிவிடும் என்று இறைவன் கூறினான். அவங்க இப்படி கேட்குறாங்க, என்னை யாரும் தொட்டதில்லை, நான் உடல் உறவில் யார்ட்டும் ஈடுபட்டதில்லை, இப்படி என்னை யாரும் தீண்டாமல் இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை உருவாகன்னு கேட்கும்போது இது அப்படித்தான். இறைவன் ஒரு கட்டளை போட்டு ஆகுன்னா உடனே ஆகிட போகுது, இதை பற்றி அவங்களுக்கு கவலை அப்படின்னு அல்லாஹ் பதிலளிக்கிறான். மேலும் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்பிப்பான் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதாக 3வது அத்தியாயம் 45லேருந்து 48 வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வரலாற்றில் சில கூடுதலான விளக்கங்களை சொன்னதுக்கு காரணம் அதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். ஆனால் இந்த காணொலியுடைய சாராம்சம் முக்கியமாக நம்ம பதிவிட்டதை காரணம் நான் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும், உங்கள் அனைவருக்கும் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். சைத்தான் தீண்டாத இருவர் மட்டும்தான், அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பேர் தானே தவிர மற்றபடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்லேருந்து இன்றைக்கு வரலையும் வந்திருக்கிற அனைத்து மூமின்களும், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக படைக்கப்பட்டவங்க இல்லையா, அதன் பிறகு அவர்கள் மூலம் உருவான சந்ததிகள் அனைவருமே சைத்தானுடைய தீண்டுதலால் உள்ளவங்க தான். ஆக நம்ம மரணிக்கிற வரலையும் சைத்தானுடைய தீண்டுதல் கெட்ட எண்ணங்கள் நமக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். அதையெல்லாம் சரி செய்யும் விதத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவைகளை உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொளி முதலாவதாக பதிகிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வாருங்கள். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.